Hello friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான். இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம்ன்றதை தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஐ விளையாடுகிறேன். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. என்ன விளையாடுறோம்? கிரிக்கெட். ஐ பிளே கிரிக்கெட். உங்கள ஒரு சிலருக்கு எப்படி நம்ம ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியும், பட் ஒரு சென்டென்ஸா மேக் பண்றது எப்படின்னு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஐ பிளே கிரிக்கெட். ஓகேங்களா? நான் விளையாட வேண்டும். நான் விளையாட வேண்டும். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நான்றதுக்கு ஐ, விளையாட வேண்டும் அப்படின்றதுக்கு வேண்டும் அப்படின்றோம்ல, அதுக்கு ஹேவ். ஐ ஹேவ் விளையாட. டு பிளே. ஐ ஹாவ் டு பிளே. நான் விளையாட வேண்டும். ஐ ஹாவ் டு பிளே. இதே நான் நடக்க வேண்டும் அப்படின்னா ஐ ஹாவ் டு வாக். இதே நான் ஓட வேண்டும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ரன். இதே நான் தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லனா ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்றதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பரவாயில்ல. இப்ப நம்ம கிட்ட ஏதாவது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும், அது மாதிரி சொல்லலாம். இப்ப நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, சரி அங்க இருக்கட்டும்ங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல யாராவது இடிச்சுட்டாங்க, அடிபட்டுருச்சு அப்படின்னா ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும், யாராவது சாரி சொல்றாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். ஓகேங்களா? அடுத்தது, இப்ப யாராவது கேக்குறாங்க உங்க அம்மா எங்கப்பா அப்படின்னா அம்மா வீட்டுல இருக்காங்க. அம்மா வீட்டில் இருக்கிறார். இப்ப அம்மா வீட்டுல இருக்காங்க. எங்கப்பா அம்மா அப்படின்னா அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா மாம். ஷார்ட்டா அம்மா மாம் சொல்லலாம், இல்ல மம்மின்னு சொல்லுவோம். மம்மியை ஷார்ட்டா மாம் சொல்லுவோம். மாம் இஸ் அட் ஹோம். வீட்டில் அப்படின்றதுக்கு அட் ஹோம். ஹோம்னா வீடு, வீட்டில்ன்றதுக்கு அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அம்மா வீட்டில் இருக்கிறார். மாம் இஸ் அட் ஹோம். மாம் இஸ் அட் ஹோம். ஓகேங்களா? அவர் என்னை செல்ல வைக்கிறார். அவர் என்ன போக வைக்கிறார். எங்கேயாவது போக வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காதனால போக வேண்டியதா இருக்குது, அவர் தான் என்ன போக வைக்கிறாரு அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா he makes me go. அவர் என்ன செல்ல வைக்கிறார் அப்படின்றதுக்கு he makes me, என்னை, go செல்ல, ஜீவோ go. அவர் he, me என்னை, me செல்ல, go வைக்கிறார், makes. He makes me go. He makes me go. அவர் என்ன செல்ல வைக்கிறாரு, அவர் என்ன போக வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதனால he makes me go. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அந்த சேனல்ல யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.